الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன் அறிவிப்புகள் என்கிற தலைப்பில் தொடர் பயானாக இன்ஷா அல்லாஹ் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் வந்த விஷயங்கள் அல்லது குர்ஆனில் வந்த முன் அறிவிப்புகளில் சிலதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அன்பானவர்களே, இன்று பயானில் சொல்வதற்காக சில 2-3 தகவல்களை நான் யோசித்து வைத்திருந்தேன். அதை குறித்து எடுத்து படித்து பார்க்கும் பொழுது தான் தெரிந்தது, அதில் யோசித்து வைத்த 2 விஷயங்கள் பலவீனமான தகவலில், பலவீனமான ஹதீஸில் வந்தவை. அது உங்களுடைய மார்க்க அறிவுக்காக சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அதில் ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் பனு ஹாஷிம், ரசூலை நம்பிக்கை கொண்ட சஹாபாக்கள், அவர்கள் எல்லாம் மக்கத்து வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட்டார்கள். சமூக புறக்கணிப்பு என்று அந்த சம்பவம் அழைக்கப்படுகிறது. பகிரங்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்க தொடங்கிய பிறகு ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று மக்கத்து காஃபிர்கள், குறைஷியர்கள் திட்டமிட்ட பொழுது ரசூலுடைய குடும்பத்தினர்கள் பனு ஹாஷிம் அவர்கள் ரசூலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மக்காவை விட்டு ரசூலை வெளியே அழைத்து சென்று விட்டார்கள். மக்காவுக்கு அருகில், மக்காவுக்கு வெளியே அபு தாலிப் பள்ளத்தாக்கு என்கிற இடத்துக்கு அழைத்து சென்று விட்டார்கள் ரசூலுடைய பாதுகாப்புக்காக. அவ்வாறு ரசூலை அழைத்து சென்ற பனு ஹாஷிம் குடும்பத்தில் ரசூலை நம்பிக்கை கொண்டவர்களும் இருக்கிறார்கள், நம்பிக்கை கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த முஹம்மதை யாரும் கொலை செய்துவிடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்தில் அழைத்து சென்றார்கள். அவ்வாறு ரசூலை பாதுகாக்கும் நோக்கத்தில் வெளியே சென்ற பனு ஹாஷிமை குறைஷியர்கள் நினைச்சார்கள், புறக்கணித்தார்கள். நீங்கள் உள்ளே வரக்கூடாது, மக்காவில் உள்ளவர்கள் யாரும் உங்களுக்கு எதையும் விற்பனையும் செய்ய மாட்டார்கள், உங்களிடத்தில் எதையும் வாங்கவும் மாட்டார்கள் என்று ஒரு ஒப்பந்தத்தை எழுதி காபத்துல்லாவில் மாட்டி வைத்து சமூக புறக்கணிப்பை அறிவித்து விட்டார்கள். இவ்வாறு பனு ஹாஷிம் குடும்பம் புறக்கணிக்கப்பட்டு ஏறக்குறைய 3 வருடங்கள் அந்த அபு தாலிப் பள்ளத்தாக்கில் அவர்கள் இருந்தார்கள். சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அடிப்படை வசதிகள் கூட கிடையாது. ஜெயிலில் இருந்தாவது சில அடிப்படை விஷயங்கள் அங்கு வழங்கப்படும், ஆனால் இது ஜெயிலை விட மோசமான ஒரு நிலைமை. 3 வருடங்கள் ரசூலும் சஹாபாக்களும் பனு ஹாஷிம் குடும்பத்தினரும் அவதிப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். 3 வருடம் முடிவடையும் சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் தான் ஸைஃப் ஹதீஸிலே பலவீனமான தகவலில் வந்தது. அங்கு இருந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அங்கு குறைஷியர்கள் நமக்கு எதிராக எழுதிய இந்த ஒப்பந்த பத்திரம் காபத்துல்லாவில் மாட்டி வைத்திருக்கிறார்களே, அதை கரையான் சாப்பிட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய பெயர் பிஸ்மிஹி தஆலா என்று அந்த காலத்தில் எழுது பிஸ்மில்லா என்று எழுதுவார்கள். அங்கு அல்லாஹ்வுடைய அந்த பெயரை தவிர அவர்கள் எழுதி வைத்த அந்த ஒப்பந்த பத்திரம் முழுவதையும் கரையான் சாப்பிட்டு விட்டது என்று ரசூல் அவர்கள் சொல்ல, அங்கிருந்த பனு ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்த காஃபிர்கள் அவர்கள் பேசிக்கொண்டார்களாம், முஹம்மத் சொல்வது உண்மையாக இருந்தால், வெளியே போன பிறகு நாம் ஒருவேளை அதை பார்த்து முஹம்மத் சொன்னது உண்மையாக இருந்தால் இவர் ஒரு சத்திய தூதராக தான் இருப்பார். ஆக சில நாட்கள் இந்த சமூக புறக்கணிப்பு முடிவுக்கு வந்தது. உள்ளே சென்ற பிறகு அந்த ஒப்பந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தால் ரசூல் அவர்கள் சொன்னது போல் அல்லாஹ்வின் பெயரை தவிர அந்த ஒப்பந்தத்தை முழுவதையும் கரையான் சாப்பிட்டு விட்டது என்பதாக அவர்கள் கண்டார்கள் என்று ஒரு தகவல் வருகிறது. ஆனால் இது பலவீனமான செய்தி, உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது நடக்காத ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம். குறிப்பாக ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான சம்பவங்கள் என்று வருமே, அப்படிப்பட்ட சம்பவங்கள் விஷயத்திலே அறிஞர்கள் ஹதீஸை எப்படி அக்குவேறு ஆணிவேராக பிரிப்பார்களோ, கடுமையான நிபந்தனைகளை வைத்து அவ்வாறு என்ன செய்ய மாட்டார்கள், ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான சம்பவங்களை அந்த அளவுக்கு ஆய்வு செய்ய மாட்டார்கள். ஓரளவுக்கு ஆய்வு செய்து ஓரளவுக்கு நம்பகத்தன்மை உள்ள ஒரு தகவலாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், சம்பவம் தானே என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நாம் இதை எடுத்துக்கொண்டால் இதையும் ரசூலுல்லாஹி அவர்களுடைய முன் அறிவிப்புகளை நாம் சேர்த்துக்கொள்ளலாம். இன்னொரு தகவல்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட பொழுது மக்காவை விட்டு ஒளிந்து நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மதீனாவை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். ரசூலும் அபூபக்கரும் இருக்கிறார்கள். இவருவரோடு சேர்ந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை ஆமீர் பின் ஃபுஹைரா என்று அபூபக்கருடைய அடிமையும் கூட தோழராக இருக்கிறார். அதேபோல் அவர்களுக்கு வழிகாட்ட மதீனாவை நோக்கி வழிகாட்டுவதற்காக ஒரு கைடு மாதிரி இன்னொரு நபரும் முஸ்லீம் அல்லாத ஒருவரும் இருக்கிறார். இவ்வாறு இவர்கள் மதீனாவை நோக்கி, பொதுவாக மதீனாவை நோக்கி மக்கள் போகக்கூடிய பாதையை விட்டுவிட்டு கடல் ஓரமாக ஒரு பாதையை தேர்வு செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் குறைஷியர்கள், மக்கத்து காஃபிர்கள் அறிவித்திருந்தார்கள், அபூபக்கரையும் முஹம்மது அவர்களையும் கொலை செய்து அவ்விருவருடைய சடலங்களை எடுத்து வந்தாலும் சரி, அல்லது கைது செய்து அவர்களை உயிரோடு பிடித்து வந்தாலும் சரி, அபூபக்கர் தலைக்கு 100 ஒட்டகம், முகமதுடைய தலைக்கு 100 ஒட்டகம் என்று 100 ஒட்டகம் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்து வைத்திருந்த ஒரு காலகட்டம் அது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி சுராகா பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நேரத்தில் அவர் காஃபிராக இருக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய கோத்திரக்காரர்களுடைய சபையில், முதலிஜி என்கிற கோத்திரம், அந்த கோத்திரத்தின் சபையில் நான் இருக்க குறைஷியர்களிலிருந்து ஒருவர் வந்து இந்த விஷயத்தை அறிவித்தார். யாராவது முஹம்மதையும் அபூபக்கரையும் உயிரோடு பிடித்து வந்தாலும் சரி, கொலை செய்து அவர்களை எடுத்து வந்தாலும் சரி, 100 ஒட்டகம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் என்கிற தகவலை சொல்லும் பொழுது நம்முடைய கோத்திரத்தின் ஒருவர் எழுந்து சொன்னார், கடலோரமாக நான் வரும் பொழுது, பயணத்தில் இருந்த பொழுது தூரத்தில் சில உருவங்களை நான் பார்த்தேன். மக்காவிலிருந்து வெளியேறி வேறு திசையில் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல, சுராகா பின் மாலிக் சொல்கிறார், இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் எல்லாம் சஹீஹ் புகாரில் இருக்கிறது, இது ஆதாரபூர்வமான தகவல் தான். சுராகா பின் மாலிக் சொல்கிறார், நான் புரிந்து கொண்டேன், அது முகமதுடைய தோழர்களும் தான், அபூபக்கர், ஆமீர் பின் ஃபுஹைரா வழி நடத்தக்கூடியவர், அவர்கள்தான் என்று நான் அறிந்து கொண்டேன். இருந்தாலும் அந்த பரிசை நான் தான் பெற வேண்டும் என்பதற்காக மக்களை திசை திருப்ப, அது வேறு யாரும் கிடையாது, இன்னார் தான். சில நாட்கள் முன்பு அவர்களுடைய ஒட்டகங்கள் ஓடி போய்விட்டது, அதை தேட புறப்பட்டார்கள் அந்த வழியாக, அது அவர்கள் தான், வேறு யாரும் கிடையாது, அபூபக்கர் உமர் எல்லாம், அபூபக்கரும் முகமது எல்லாம் கிடையாது என்று நான் அவர்களை திசை திருப்பி விட்டேன். பிறகு சிறிது நேரம் அதே சபையில் நான் அமர்ந்திருந்து மக்கள் எல்லாம் போன பிறகு விரைந்து வீட்டுக்கு சென்று அங்கிருந்த ஒரு வாகனத்திலே வீட்டின் பின்புறத்திலிருந்து, யாரும் பார்க்கக்கூடாது, சுராகா பின் மாலிக் முகம்மதை தேடி புறப்பட்டு விட்டார் என்று தெரியக்கூடாது என்பதற்காக வீட்டின் பின்புறத்தில் இருந்து குதித்து வாகனத்தில் அமர்ந்து நான் விரைந்து அந்த வழியாக சென்றேன். போகும் பொழுது பார்த்தேன், முகம்மது அவர்களும் அபூபக்கரும் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களை விரைந்து சென்று தாக்கலாம் என்று ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு நான் சென்ற பொழுது நான் குதிரை விட்டு கீழே விழுந்து விட்டேன் என்பதாக சொல்கிறார். 2 முறை குதிரையிலிருந்து கீழே விழுந்தார்கள். ஒரு முறை அநேகமாக குதிரையின் கால்கள் முழங்கால் வரை உள்ளே நுழைந்து விட்டது மண்ணிலே, அதை வெளியே எடுக்க முடியவில்லை. இவ்வாறாக இருக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் அறிந்து கொண்டேன் முஹம்மது சத்திய தூதராக தான் இருப்பார், ஆகவேதான் முஹம்மதை நான் அடையக்கூடாது என்பதற்காக இறைவன் என்னை தடுக்கிறான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். பிறகு முஹம்மதை பார்த்து நான் சொன்னேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு பத்திரத்தை எழுதி கொடுங்கள், நான் உங்களை பின்தொடர்ந்து வரமாட்டேன், நீங்களும் என்னை கொன்று விடாதீர்கள், நான் உங்களை பின்தொடர்ந்து வந்ததற்காக என்று சொல்ல, ஒரு தோலை எடுத்து அதில் ஆமீர் பின் ஃபுஹைரா அபூபக்கருடைய அடிமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பாதுகாப்பு தந்ததாக எழுதி கொடுத்தார்கள். அதே நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுராகா பின் மாலிக்கை பார்த்து சொன்னார்கள், மக்கா போன பிறகு நம்மை பார்த்ததாக நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம். சுராகா பின் மாலிக் நினைச்சவில்லை, திரும்பி வந்த பிறகு சொல்லவில்லை. மக்கா வெற்றி கொண்ட பிறகுதான் இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 8 வருடங்கள் கழித்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாவை அழைத்து வந்து மக்காவை வெற்றி கொண்டார்கள். மக்கா வெற்றி கொண்ட சமயத்தில் சுராகா பின் மாலிக் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவினார்கள். அந்த நேரத்தில் இப்போது நான் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல், இதுதான் பலவீனமான செய்தியில் வந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களாம் சுராகா பின் மாலிக் அவர்களை பார்த்து, ஒரு காலம் வரும், அப்போது நீங்கள் ஈரான் நாட்டின் அரசன், அந்த காலத்தில் ஈரான் நாட்டு அரசனை கிஸ்ரா என்று சொல்வார்கள், ரோம் நாட்டு அரசனாக இருந்தால் கைசர் என்று சொல்வார்கள், எகிப்து நாட்டு அரசனாக இருந்தால் ஃபிரவுன் என்று சொல்வார்கள், அது பட்டம் அது. ஆக ஈரான் நாட்டு அரசன் கிஸ்ராவுடைய வளையல்களை நீங்கள் அணிவீர்கள்
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சொன்னார்கள். ஆக இதில் ஈரான் நாட்டை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள். அந்த காலத்தில் இருந்த சூப்பர் பவர் அது ஈரான் நாடு, இந்த காலத்தில் உள்ள அமெரிக்கா மாதிரி. ஆக ஈரான் நாட்டை முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள் என்கிற ஒரு முன்னறிவிப்பும், அவ்வாறு கைப்பற்றப்பட்ட பிறகு கிஸ்ராவுடைய நகைகள், அந்த அரசர்கள் பயன்படுத்தக்கூடிய வளையல்கள் அதெல்லாம் கனிமத் பொருட்களில் வரும் பொழுது அதில் இந்த வளையல்கள் சுரஹா பின் மாலிக்கு போய் சேரும் என்கிற ஒரு முன்னறிவிப்பும் இருக்கிறது. இது உண்மையான தகவலாக இருந்தால் அது எப்படி நடந்தது என்று சொன்னால், உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் தான் ஈரான் நாட்டு கைப்பற்றப்பட்டது, முஸ்லிம்களுடைய அதிகாரத்தில் வந்தது. அப்போது அந்த கிஸ்ரா அரசனுடைய பல பயன்பாட்டு பொருட்களும் அந்த கனிமத் பொருட்கள் வந்தன. அதில் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், அந்த கிஸ்ராவுடைய வளையல்களை எடுத்து, அப்போது சுராஹா பின் மாலிக் 80 வயதை தாண்டி விட்டார். சஹாபாக்களில் ஒரு மூத்த சஹாபி மாதிரி அவர் இருக்கிறார் வயதில். ஆக வயதில் மூத்தவர், அவருக்கு இந்த வளையல்களை கொடுக்கலாம் என்று அழைத்து என்ன செய்தார்கள், இது அன்பளிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு தரும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே எனக்கு இதை சொல்லியிருந்தார்கள், கிஸ்ராவுடைய வளையல்கள் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதாக. ஆனால் இந்த பகுதி பலவீனமான ஒரு செய்தி. மற்றபடி சுரஹா பின் மாலிக் ரசூலை பின்தொடர்ந்து சென்றது, ரசூலை பிடிக்கலாம் என்று போன சமயத்தில் அல்லாஹ் அவர்களை தடுத்தது, அவருடைய குதிரையை தடுத்தது. இதெல்லாம் சஹீஹ் புகாரில் வந்த ஆதாரபூர்வமான தகவலாகும். அதேபோல் அன்பானவர்களை, மூன்றாவதாக ஒரு ஆதாரபூர்வமான முன்னறிவிப்பை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன் 4 பேர் உஹது மலையில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது திடீரென்று உஹது மலை நடுநடுங்க ஆரம்பித்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை விரித்து உட்கார்ந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிக்காலால் உஹது மலையை அடித்து, உஸ்புத் உஹுத், உஹது மலையே ஆடாமல் அசையாமல் உறுதியாக இரு, ஃபஇன்னமா அலைக நபியுன் வஸித்தீகுன் வஷஹீதான், உன் மீது ஒரு தூதரும் ஒரு சித்தீக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள். ஆக ஆடாமல் அசையாமல் இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் அது அப்படியே உறுதியாகி விட்டது என்று ஹதீஸில் வருகிறது. ஆக இந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் அது தெரியும், அபூபக்கர் சித்திக் என்று பட்டம் வழங்கப்பட்டவர் அது ஏற்கனவே தெரிந்த விஷயம். முன் அறிவிப்பாக சொன்ன விஷயம் என்னது, அபூபக்கரும் உமரும் இருவரும் ஷஹீதாக்கப்படுவார்கள். சாதாரண மரணம் கிடையாது, படுக்கையில் மரணிக்க மாட்டார்கள், மாறாக அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுவார்கள். ஷஹாதத் என்கிற வீர மரணத்தை தான் இந்த இருவரும் அடைய போகிறார்கள் என்று ரசூல் அவர்கள் முன்னரே சொல்லிவிட்டார்கள். இதில் உஸ்மான் பின் அஃபானுடைய வீர மரணத்தை குறித்து அந்த முன்னறிவிப்பு எப்படி உண்மையாக நிகழ்ந்தது என்பதை நாம் அடுத்த தரிசிலே பார்க்கலாம். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு முன்னறிவிப்பு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாதாகிவிட்டார். அடுத்து அபூபக்கருடைய ஆட்சி காலம் 2 வருடங்கள். அபூபக்கர் வஃபாத்துக்கு முன்பாகவே எனக்கு பிறகு உமர் தான் ஹலீஃபா என்று அறிவித்து தான் என்ன செய்தார்கள், வஃபாத்தானார்கள். அபூபக்கருடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் பின் ஹத்தாப் ஆட்சிக்கு வருகிறார். அந்த நேரத்தில் உம்மத்திலே எந்த ஒரு குழப்பமும் கிடையாது, கொள்கை ரீதியான குழப்பமும் கிடையாது, அல்லது அரசியல் ஆட்சி அதிகாரம் தொடர்பான குழப்பமும் கிடையாது, எந்த ஒரு குழப்பமும் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆக உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாத்தை எப்படி பரப்புவது, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு போவது என்றெல்லாம் பல விதத்தில் அவர்கள் உழைப்பு செய்தார்கள். உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சியில்தான் அவர்கள் ஆட்சி பிடித்த சமயத்தில் இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அதேபோல் யமன் நாடு, இதெல்லாம் ஏற்கனவே ரசூலுடைய காலத்தில் முஸ்லிம்களுடைய அதிகாரத்தில் இருந்த பகுதிகள், ரசூல் அவர்கள் கைப்பற்றிய பகுதிகள். இது எல்லாமே உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த சமயத்திலும் இவ்வளவுதான் முஸ்லிம்களுடைய ஆட்சியில் இருந்த பகுதிகள். ஆட்சிக்கு வந்த பிறகு உமர் பின் ஹத்தாப் என்ன செய்தார்கள், ஈராக் நாட்டை முழுவதுமாக கைப்பற்றினார். முழு ஈராக் இஸ்லாத்தின் கீழே வந்தது. அடுத்ததாக ஈரான் நாடு முழுவதையும் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள், சில பகுதிகளை தவிர. அந்த காலத்தில் கசாகிஸ்தான் எல்லாம் ஈரானில் தான் வரும், அந்த பகுதிகள் கைப்பற்றப்படவில்லை. அடுத்ததாக மிக முக்கியமாக பைத்துல் மக்திஸ், ஷாம் நாட்டை கைப்பற்றினார்கள். அதில் பைத்துல் மக்திஸை உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வெற்றி கொண்டார், கைப்பற்றினார். அதே போல எகிப்து வரை இஸ்லாம் போய் சேர்ந்தது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில். இப்போது நான் சொன்ன தகவலை அடிப்படையாக வைத்து நீங்கள் போய் ஆராய்ந்து பாருங்கள்.
இந்த பகுதிகளில் இந்த காலகட்டத்தில் எத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது என்று நீங்கள் படித்து பாருங்கள். ஈராக், ஈரான், எகிப்து, ஷாம் என்று சொன்னால் இந்த காலத்தில் சிரியா, உர்துன், ஜோர்டான், அதுபோக பலஸ்தீன் என்று 5-6 நாடுகள் வந்துவிடும் ஷாம் நாட்டில், அந்த காலத்தில் இருந்த ஷாம் நாடு. ஆக இத்தனை நாடுகளை கைப்பற்றி இத்தனை நாடுகளுக்கு ஒரு ஆட்சியாளராக ஹலீஃபாவாக உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். ஏறக்குறைய 10 வருடங்கள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஷஹீதாக்கப்படுவார் என்று முன்னறிப்பு செய்திருந்தார்களே. உமர் பின் ஹத்தாப் செய்து வந்த ஆட்சியை வைத்து பார்த்தால் யாரும் என்ன செய்ய முடியாது, இவர் எப்படி ஷஹீதாக்கப்படுவார், யார் கொலை செய்ய முடியும் இவரை? இந்த ஹலீஃபாவை கொலை செய்யும் அளவிற்கு யாருக்கும் துணிச்சல் இருக்காதே. இவ்வளவு பெரிய ஆட்சியாளர், இத்தனை நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஹலீஃபா, இவரையெல்லாம் யாரும் கொலைய செய்ய முடியாது என்று அறிவு சொல்லும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மை, அது நடந்தே தீரும். ஆக எப்படி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று கேட்டால், ஈரான் நாட்டை கைப்பற்றிய பொழுது உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ஈரான் நாட்டிலிருந்து யாரையும் அடிமைகளாக என்ன செய்யாதீர்கள், மதீனாவுக்கு கொண்டு வராதீர்கள். ஈரான் இருந்து வரக்கூடியவர், ஈரான் நாட்டில் அந்த காலத்தில் மஜூசியர்கள் அதிகமாக இருந்தால், நெருப்பு வணங்கிகள். ஆக அந்த நாட்டிலிருந்து யாரையும் என்ன செய்யாதீர்கள், மதீனாவுக்கெல்லாம் அழைத்து வராதீர்கள் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது கடமையாக்கப்பட்ட விதிக்கப்பட்ட ஒரு சட்டம் கிடையாது, ஒரு அறிவுரை மாதிரி. ஆனால் சில பேர் அந்த நாட்டிலிருந்து சிலரை அடிமைகளாக மதீனாவுக்கு அழைத்து வந்தார்கள். அதில் முகீரா பின் ஷுஅபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு அடிமை ஈரான் நாட்டிலிருந்து வந்தவன். அவனுடைய பெயர் அபு லுலு ஃபைரோஸ். பல பேர் ஃபைரோஸ் எல்லாம் பேர் வைப்பார்கள், ஏதோ சஹாபாக்களுடைய பேர் வைப்பது போல் ஏதோ சிறந்த பேர் மாதிரி நினைத்து வைக்கிறார்கள், என்ன தெரியவில்லை. அநேகமாக அது ஷியாக்கள் மூலியமாக வந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். ஷியாக்களுக்கு இந்த அபு லுலு ஃபைரோஸ் என்று சொன்னால் மிக புனிதமானவன். காரணம், உமர் பின் ஹத்தாபை கொலை செய்தவன். ஷியா ராஃபிதாவுடைய பார்வையில் உமர் பின் ஹத்தாப் என்று சொன்னால் மிகப்பெரிய மோசமான ஒரு மனிதர். அவரை கொலை செய்த ஃபைரோஸ் என்பவன் மிக புனிதமானவன். அவனுடைய அடக்கஸ்தலத்தை எல்லாம் தர்கா மாதிரி கட்டி வைத்து நினைச்சுகிறார்கள், இந்த ராஃபிதாக்கள் வணங்குகிறார்கள். ஆக அவர்கள் தான் அந்த பெயரை பரவலாக்கி இருப்பார்கள், அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆக அபு லுலு ஃபைரோஸ் என்பவன் அவன் நினைச்சுகிறான் முகீரா பின் ஷோபாவுக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போது முகீரா பின் ஷோபா அவர்கள் நினைச்சுகிறார்கள், அந்த காலத்தில் அடிமைகள் யாராவது இருக்க, அந்த அடிமைக்கு பல திறமைகள் உண்டு, சம்பாதிக்கக்கூடிய டேலண்ட் உண்டு என்று சொன்னால், அந்த எஜமான் என்பவர் என்ன செய்வார், சரி எனக்குரிய வேலைகளை நீ செய்த பிறகு மற்ற நேரங்களில் நீ போய் தாராளமாக சம்பாதிக்கலாம், நான் உனக்கு அந்த அனுமதியை தருகிறேன், ஆனால் அந்த சம்பாத்தியத்திலிருந்து எவ்வளவு சதவீதம் எனக்கு நீ தர வேண்டும் என்று அந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒப்பந்தம் போடுவார்கள். அந்த வகையில் முகீரா பின் ஷோபா என்ன செய்தார்கள், இந்த ஃபைரோஸ் என்பவரிடம் ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். அவனுக்கு கார்பெண்டிங் வேலை தெரியும், தச்சர், அதுபோக பல விதமான கலைகள் அவனுக்கு தெரியும், அதை வைத்து அவன் நிறைய சம்பாதிப்பான். ஆக இவ்வளவு காசு தினமும் எனக்கு தா என்று ஒரு ஒப்பந்தம் வைத்திருந்தார்கள். அப்போது அந்த அபு லுலு ஃபைரோஸ் உமர் பின் ஹத்தாப் அவர்களிடத்தில் வந்து முகீரா பின் ஷோபாயினிடம் அதிகமான தொகையை வசூல் செய்கிறார், நான் சம்பாதிக்கக்கூடிய காசிலிருந்து அதிகமான தொகையை வாங்குகிறார் என்று முறையிடுகிறான், கம்ப்ளைண்ட் செய்கிறான். அதற்கு உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்ன வேலை உனக்கு தெரியும்? அவன் சொல்கிறான், நான் ஒரு தச்சர், கார்பெண்டிங் வேலையும் நான் செய்வேன், இந்த வேலையும் செய்வேன், அந்த வேலையும் செய்வேன் என்று 4-5 விஷயங்களை சொல்கிறான். இதையெல்லாம் வைத்து நான் சம்பாதிக்கிறேன். சரி, முகீரா பின் ஷோபா எவ்வளோ வாங்குகிறார்? இவ்வளோ வாங்குகிறார் என்று சொன்னதும், அப்படி என்றால் இது பெரிய தொகை எதுவும் கிடையாதே, நீ தாராளமாக இதை நீ கொடுக்கலாமே, நீ சம்பாதிக்கக்கூடிய தொகையை வைத்து பார்த்தால் முகீரா பின் ஷோபா கேட்பது அதிகம் ஒன்றும் கிடையாது, நீ தாராளமாக கொடுக்கலாமே என்று அந்த கம்ப்ளைண்ட்டை தள்ளுபடி செய்து விட்டார்கள். சரி, அவன் கிளம்பி போகும் பொழுது உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சொன்னார்கள், சரி நீ தச்சர் கார்பெண்டர் என்பதாக சொன்னாயே, எனக்கு ஒரு மர உரல் ஒன்றை தயார் செய்து தர முடியுமா என்று கேட்க, அந்த அபு லுலு ஃபைரோஸ் சொல்கிறான், ஆம் தாராளமாக நான் தயார் செய்து தருவேன். அந்த மர உரலை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, சுத்தும் பொழுது அதோடைய சப்தம் மேற்கு கிழக்கு நாடுகள் வரை கேட்கும் என்று ஏதோ ஒரு டைலாக், ஒரு வார்த்தை பேசுகிறான். அவன் இவ்வாறு சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இருந்த சஹாபாக்கள் மற்ற தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அவன் என்னை கொலை செய்வதாக மிரட்டுகிறான் என்று. அதற்கு உடனே கூட இருந்த சில சஹாபாக்கள், அப்படின்னா அவனை பிடித்து அடிக்கலாம் என்று சொல்ல, அவன் இன்னும் என்னை கொலை செய்யவில்லை, கொலை செய்தால்தானே
அந்த குற்றத்தின் அடிப்படையில் அடுத்து ஏதாவது செய்ய முடியும்? மிரட்டல், அது அவ்வளவுதான். அதுவும் நேரடியாக கூட சொல்லவில்லை, ஸ்லேடையாக என்ன செய்து விட்டான், அந்த உரலின் சப்தம் கேட்கும், அதாவது உங்களை நான் கொலை செய்து விடுவேன், உங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய மேற்கு கிழக்கு நாடுகள் வரை இந்த செய்தி போய் சேரும் என்று ஸ்லேடையாக என்ன செய்து விட்டான். இப்படி சொல்லி புறப்பட்டு விட்டான். ஆக உமர் பின் கத்தாப் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அடுத்த நாளோ அல்லது ஓரிரண்டு நாட்களில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜர் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த காலத்தில் விளக்குகளும் பயன்படுத்த மாட்டார்கள், இருட்டில் தான் வந்து தொழுது கிளம்பி விடுவார்கள். அந்த இருட்டில் வந்து என்ன செய்கிறான், முதல் சஃபில் அவனும் நின்று விடுகிறான். ஒரு முசல்லியாக, அவன் முஸ்லீம் கிடையாது, ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி ஈரான் நாட்டிலிருந்து வந்தவன். ஆக சஃபில் அவனும் வந்து நின்று விடுகிறான். உமர் பின் கத்தாப் அவர்கள் தொழுகை நடத்துவதற்காக வந்து முசல்லாவில் நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் இன்னும் தொழுகை கூட ஆரம்பிக்கவில்லை. அநேகமாக அந்த நேரத்தில் வந்து மிக கடுமையாக அவர்களுடைய வயிற்றில் பல முறை நினைச்சுகிறான், தாக்கி விடுகிறான், கடுமையாக தாக்கி விடுகிறான். அவர்கள் தாக்கப்பட்ட பிறகு கீழே விழுகிறார்கள். தப்பித்து ஓடும் பொழுது முன் சஃபில இருந்த பல சஹாபாக்களும் நினைச்சுகிறான், தப்பித்து ஓடுவதற்கு சரமாரியாக தாக்குகிறான். அவ்வாறு தாக்கப்பட்ட 4-5 சஹாபாக்களில் அநேகமாக 2 சஹாபாக்கள் அங்கேயே ஷஹீதாகி விட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவனை மற்ற சஹாபாக்கள் பிடித்த பொழுது அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான், அவனும் சூசைட் செய்து கொண்டான். இங்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் காயங்களோடு கீழே விழுந்தார்கள். வயிறு கிழிந்த நிலையில் இருக்கிறது, கான்ஷியஸ் கிடையாது, மயக்கம் அடைந்து விட்டார். ஃபஜர் இன்னும் தொழவில்லை. சஹாபா பெருமக்களில் அநேகமாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் முன் சஃபில் அவர்கள் இருப்பார்கள். கீழே விழும் பொழுது அவருடைய கையை பிடித்து இழுப்பார் உமர் பின் கத்தாப். அவர் வந்து இமாமத் செய்வார்கள். அடுத்து இவர்கள் மயக்கம் அடைந்து விடுவார். சஹாபாக்கள் தொழுகை நடத்தி அவர்களை எடுத்துச் செல்வார்கள். முற்பகல் நேரத்தில் அவர்களுக்கு மயக்கம் தெளிந்தது. நினைவு வந்ததும் அவர்கள் முதல் கேள்வியாக சஹாபாவை பார்த்து கேட்டது, சஹாபாக்கள் தொழுதார்களா ஃபஜர்? அதே போல் அவரை பார்த்து அநேகமாக இப்னு அப்பாஸ் சொன்ன முதல் விஷயம், இன்னும் நீங்கள் ஃபஜர் தொழவில்லை. உடனே நினைச்சார்கள் உமர் பின் கத்தாப். அதே நிலையில் தொழுதார்கள். தொழுத பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லா ஹவ்த ஃபில் இஸ்லாமி மன் லா யுஸல்லி. தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. தொழுதால் தான் ஒருவன் முஸ்லீம். தொழவில்லை என்று சொன்னால் பெயர் அப்துல்லா அப்துர் ரஹ்மான் இருந்தாலும் அவன் முஸ்லீமாக முடியாது. ஆக தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்தவித பங்கும் கிடையாது என்று சொன்னார்கள். இதே காயங்களோடு மிக கஷ்டமான ஒரு நிலையில் உமர் பின் கத்தாப் ஏறக்குறைய 2 நாட்கள் உயிரோடு இருந்தார்கள். இதற்கு மத்தியில் அவர்கள் மீது 10,000 திர்ஹம்கள் கடன் இருந்தது. யோசித்து சிந்தித்து பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். இந்த காலத்தில் உள்ள 15, 20 அல்லது 25 நாடுகளுக்கு சமமான பகுதிகளை ஆட்சி செய்தவர். ஆனால் அவர் மீது 10,000 தீனார்கள் அல்லது திர்ஹம்கள் கடனாக இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகள் இப்னு உமர் மற்ற பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, குறைஷியர்களையும் அழைத்து சொன்னார்கள், என்னுடைய கடனை என்னுடைய பிள்ளைகள் அடைக்க வேண்டும். இவர்களால் முடியாவிட்டால் என்னுடைய குடும்பத்தினர்கள், அவர்களால் முடியாவிட்டால் அடுத்து குறைஷ் கோத்திரம், எல்லோரும் சேர்ந்து என்னுடைய கடனை அடைத்து விடுங்கள் என்று வசியத்து செய்தார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறையில் தான் அடக்கம் செய்யப்பட்டார். அவர்களுக்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தான அபூபக்கர் அவர்கள் வஃபாத்தான போது ரசூலுக்கு அருகில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறையில் இன்னும் ஒருவர் அடக்கம் செய்யும் அளவுக்கு இடம் இருந்தது. ஆக உமர் பின் கத்தாப் தன்னுடைய மகன் இப்னு உமரை அழைத்து, அப்துல்லா பின் உமரை அழைத்து, அந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்யலாமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அனுமதி கேட்டு வா என்று அனுப்பினார்கள். அவர்கள் போய் அனுமதி கேட்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அந்த இடத்தை நான் எனக்காக யோசித்து வைத்திருந்தேன். நான் இறந்தால் என்னை இங்குதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று வசியத் செய்யலாம் என்று இருந்தேன். ஆனால் நான் தன் மீது உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு முன்னுரிமை தருகிறேன், தாராளமாக இந்த இடத்தில் நீங்கள் அடக்கம் செய்து கொள்ளுங்கள் என்று அனுமதி தந்த பிறகு 2-3 நாட்கள் பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தானார்கள். மீண்டும் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அனுமதி கேட்ட பிறகு அந்த இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இவ்வாறாக அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் அறிவிப்பு செய்த ஏறக்குறைய 20 வருடங்கள் அல்லது 15-18 வருடங்கள் கழித்து அந்த முன் அறிவிப்பு அப்படியே உண்மையாக நிகழ்ந்ததை மக்கள் கண்கூடாக பார்த்தார்கள். ஆக இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மை தூதர் என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு தகவலாகும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் இது போன்ற இன்னும் பல தகவல்களை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் ஒரு தூதர் என்பதை மிக உறுதியாக நம்பிக்கை கொள்வதோடு அவர்கள் காட்டி தந்த வழிமுறை
பின்பற்றி நடந்தால்தான் நமக்கு வெற்றி என்பதை அறிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.